பொதுமை கருத்து கான்செப்ட் மேப். மொழியில் உள்ள பொது பெயர்களுக்கு ஈடாக நம் மனதில் உள்ள கருத்துக்கள் பொதுமை கருத்துக்கள் என்று வரையறுக்கிறோம். முதல்ல பொதுமை கருத்தை பற்றி குறிப்பிட்டது டோல்மேன். புத்தகம் மனிதன், ஆறு, கடல், மலை, ரயில், பென்சில், பஸ், பள்ளிக்கூடம் இது எல்லாமே நம்ம பொதுமை கருத்தோடு தொடர்பு படுத்தலாம். அடுத்ததாக பொதுமை கருத்து வகையாக மிக பரந்த பொருளுள்ள கருத்து படத்தின் மேல் பகுதியிலும் மற்றவை அடுத்தடுத்த கீழ்ப்பகுதியிலேயும் இடம்பெறும். எடுத்துக்காட்டாக மேல் பகுதி அப்படின்றது பொதுமை கருத்துக்கள், அடுத்து சிறு சிறு பகுதிகளாக பிரிக்கப்படுது. மிக குறுகிய பொருளுள்ள புதுமை கருத்தை படத்தின் அடியில் அல்லது சிறப்பு வாழ்ந்த பண்புகளை பெற்றது படத்தினுடைய அடியில் வைக்கப்படுகிறது. அதில் எடுத்துக்காட்டாக புதுமை கருத்துக்களை எளிய பொருட்கள் கொண்டு சிந்திக்கக்கூடிய புதுமை கருத்து, அடுத்து சிக்கலான புதுமை கருத்து சிம்பிள் கான்செப்ட் காம்ப்ளெக்ஸ், அடுத்து பொருள்களின் கூறுகள் பொருட்களை பற்றியது, அடுத்து பொருட்களின் கூறுகள் பற்றியவை, அடுத்ததாக கற்பனை பற்றியவை. இப்போ பொருட்களின் கூறுகள் அப்படின்னு எடுக்கும்போது இரண்டு வகையாக பிரிச்சுக்கலாம். பண்புகள் பற்றியது குவாலிட்டிஸ், தொடர்புகள் ரிலேஷன்ஸ் அதை பற்றியது. ஆசிரியர்களே, சிம்பிள் கான்செப்டு, காம்ப்ளெக்ஸ் கான்செப்டு, மெட்டீரியல் கான்செப்டு, ட்ரைட் கான்செப்டு, இமேஜினேஷன் இவற்றில் பொருளின் கூறுகள் பற்றிய புரிந்து கொள்வதற்காக இரண்டு விதமாக பண்புகள் பற்றியவை, தொடர்புகள் பற்றியவை என்று பார்க்கிறோம்.